எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்க. லாஸ்ட் டைம் சொன்னாங்க. ஹலோ நின்றுப்பல கறி வரிசையில் மட்டன் வர மாட்டேங்குது. ஏன்னா கறி வரிசையா கறி வரிசையில் மட்டன் வர மாட்டேங்குது. போர்க்கு அதாம்மா பன்னிக்கறி சிக்கன் பீஃபு முதல் பன்னிக்கறி, ரெண்டாவது சிக்கனு மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற பொருள். நம்ம ஊருக்கு தான் மட்டன் பொருள் இருக்குது. நம்ம ஊருக்கு தான் அதிகமாக மட்டன் சாப்பிட்றாங்க. ஃபாரின்லாம் மட்டனே பார்க்கறது கிடையாது. இன்னும் வேறு வேறு டாக் கூட போடுறாங்க, ஆனால் மட்டன் கடை பண்ணுறாங்க. தரப்பட்ட விஷயத்தில் வரவே இல்லை மட்டன். ரெடியாச்சா? அண்ணா அந்த பிளாக்லாம் ஓகே இல்லைல்ல? சூரியா இது நம்ம தலை வெட்டணும். அது 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 ஆள் தான் விட்டுட்டு போயிட்டாங்க வேண்டான்னு. ஆஹா அது வெட்டும் ஒன்று தான். கேரை கேரை குட்டிஸா வெட்டணும். ஊருக்காக வெட்டுறது குட்டிஸா வெட்டணும். ஊருக்காக எப்படி வெட்டணும் அந்த மாதிரி வெட்டணும். குட்டிஸா வேணும் வேலை இருக்கு. துண்டு போட்டா ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஏதோ வருது தெரிஞ்சுக்கலாம் வரதுனால ஒன்று அப்படி அவருடைய என்ன நம்ம அவருடைய ஆனா இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், அடுத்த டைம் வரும்போது 5 கிலோ சைஸ் இருக்குல்ல அதுதான் வாங்கணும் ஊருக்காக மட்டும். ஏன்னா ஓவர் சைஸ் இது உங்களுக்கு சட்டை கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும். ஆனால் அது 5 கிலோ சைஸ் வந்து வெட்டினா மட்டும் 5 கிலோ சைஸ் அவ்வளோ நைஸாக இருக்கு. ஆனால் பீஸ் பண்ண போட்டேன்னா இன்னும் சின்னதாக வேணுமா? அங்கே ஊருக்கு தெரியணும், பீஸும் தெரியணும். ஓகேவா? சரி ஓகே. இங்கே ஒருத்தர் ஊருக்கா போகிறாரு சேல்ஸ் வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே ஒருத்தர் ஊருக்கா போகிறாரு இந்த மொழியில் சைடில் ஊருக்கா கடை அவர் எப்படி எந்த மாதிரி கேரட் போடுவார்? அந்த சைஸ் சின்ன சின்ன தான் போடுவார். சின்ன கேரை கூரை கீரை எல்லாம் கலந்து தான் போடுவார். அவர் நம்பிக்கை தாங்கிறாரு. ஆனால் அவர் எல்லா மிஷினும் வாங்கி வச்சுருக்காரு. பேக் பண்ணுறது, மிக்ஸி அடிக்கிறது, அவரோட ஃபோட்டோ போடுறது. பிஸ்னஸ் ஏன்னா பாட்டில் அது வேலையாகுதுண்ணே. கேஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்காது. ஆமாம் போயிடும். அவர் கொடுத்தீங்க எப்படி ஒரு பாட்டில் டிபார்ட்மெண்ட் வீட்டுக்கு? ஆமாம்மா அதில் வர நிறைய எடுத்து நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வேறு எடுத்து போக வேண்டியிருக்கு. அதனால தான் ஒரு 5 கிலோ கணக்கு பண்ணேன். கொஞ்சம்
கோதியில் வந்துருச்சு உங்க அரை தூக்கம் முக்கால் தூக்கம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட. அது கூட மறுபடியும் வந்து ஒரு கடிக்கு போட்டு வந்து உங்க தூங்குறேன். ஆனா சிப்ஸ் பரலா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கடலோரை போட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கடலோர மீன் டேஸ்ட், இப்போ டேஸ்டான மீன்ல போட்டுனா ஆகும். அதுதான் விஷயம். பரலா வந்து ஹோட்டலுக்காரன் உடையாம இதில் போடுறான், ஹோட்டலுக்காரன் போடுறான்ல அவன் உடையாது பரலா மீன், அதனால தான் ஹோட்டலுக்காரன் போடுறான். அது இல்லாமல் அவன் போடுற மசாலா வந்து எல்லாம் படிச்சுக்கானு கேட்டீங்க, அவன் இஷ்டத்துக்கும் மசாலா போடுவான். நம்ம வந்து அந்தளவுக்கு போட மாட்டான். இப்போ எங்கள் வீட்டில் நான் போடுறேன்னு கேட்டுன்னு வச்சுங்களேன், பரலாவை யூஸ் பண்ண மாட்டேன். பரலா மீன் தலை அந்த மாதிரி இருக்கும் குழம்பு, நெய் மாதிரி மஞ்சள் மீன் தலை மாதிரியே இருக்கும். மாதிரி பல்லில் ஒட்டிக்க எலும்பு, முள்ளெல்லாம் இருக்காது தலையிலேயே, மாவு மாதிரி ஒட்டிக்கும் பல்லிலேயே. ஆமாம் எப்படிலாம் இருக்கும் பரலா, நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம் ஃபுல்லாக ஓட்டு அதுமே முள்ள எடுத்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி தான், சிப்ஸ் மாதிரி தான். மீன் குழம்பு வச்சா, மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்பு கொண்டு வச்சிருந்தான். பெரிய பொண்ணு 18-19 வயசு ஆகுது, 19 வயசு தொடங்கிடுச்சு. அந்த மாரி போட்டு அதான் காரக்குழம்பு ஆயிடுதுல, கொண்டு வச்சிருந்தான். வறுத்த மீன் மட்டும் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் வறுத்த மீனில் ஒன்றுமே இல்லையே, டேஸ்ட் மட்டும்தான். டாக்டர் என்ன சொல்றது, வறுத்த மீனோட குழம்பு மீன் தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றது. யார் ஒத்துக்கிறாங்க? இந்த பைசா நச்சில் இருக்கும். ஊறுகாக்கு சொலை வந்து இவ்வளோ பைசா வராது. சொலை கடைசி மீன்னா பெரிய மீன் நெத்த பாருங்க, அடுத்தது ஒன்று எடுக்கிறதுக்குள்ள இதான் கடைசி மீன் தாங்க. ஓஹோ இதுதான் இல்லை மீன், அதெல்லாம் அந்த ரேட்டு போய் எடுத்துருக்கு. இது மீன்லாம் கரெக்டாக தான் ரேட்டு. கொஞ்சம் பெருசா தவிர ஆயிரமே 1000 கிலோ நம்மள போயிட்டு ஆனா கழுவி குத்துறா செஞ்சிருவாங்க. 5 குத்துட்டா செஞ்சிருவாங்க. அந்த 50 ரூபாய்க்கு வாங்கி போச்சா மீன் 30 ரூபாய்க்கு வாங்க. கிடையாது கையிலே வச்சு சரி. இந்த அந்த கவலை மீன் வாங்கிட்டேன்னா நான் எங்க இருந்தாலும் மாவை போடாம குழம்பு வைக்க மாட்டேன். ஃபோன் பண்ணிட்டேன் இந்த பேரு எப்பயும் நான் ஆஞ்சிட்டான் வண்டி வரேன் ஒரே வார்த்தை. அவர் மாஞ்சிக்கிடு எவனையா ஒருத்தர் மாட்டிட்டு போவேன்ட்டான். அந்த வேலை ஆனா அதுக்கேற்ற மாதிரி வரல உன்னைங்க. ஆஞ்சு வச்சிருக்காங்க.